கண்டினியூஸா எடுத்து கொடுத்தாங்க. அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் ரொம்ப அருமையா பிள்ளைங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ்ல சார் வந்து இப்ப நமக்கு ஃபில்ஃபில் பண்ற மாதிரி நமக்கு சில வகுப்புகளை தொடங்குறாங்க. ஸோ நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்க என்ன நல்ல யங் பிளட் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணி கொண்டு வருவாங்க. அதை இப்போ அவங்களோட ஒரு ரிக்வஸ்ட். அதே சமயத்துல அட்வொகேட் ஃபோட்டோகிராஃபி இன்னும் நல்லா ட்ரையல் வரைக்கும் நடத்தணும். எக்ஸாம் எழுதி போறீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் மொப்சல் சைட்ல ப்ராக்டிஸ் பண்றவங்க ட்ரையல் சைடு நல்லா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு சார் போன்ற ஆட்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அதை முழுமையா பயன்படுத்துங்க. அசால்ட்டா அட்டன் பண்ணாதீங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் சீரியஸ்னஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சிடுங்க. இதுல நாங்க சாரோட லெக்சர்ல இருந்து நாளைக்கு கொஸ்டின்ஸே நாங்க ப்ரே பண்றோம். அந்த லெக்சர்ஸ்ல இருந்து அதை சாரோட கன்கரன்ஸ்ல அதை ஃப்ரேம் பண்ணி அந்த ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணி அனுப்புவோம். ஸோ நீங்க லெக்சர் ஒழுங்கா அட்டன் பண்ணியிருந்தா தான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால ஆன்சர் மட்டும் கேட்டு யாரும் ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க. இந்த லெக்சர் கேட்கறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின்குரிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார், நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த இனிஷியேஷன் டேக்கன் பை மிஸ்டர் சுரேஷ் சார். சட்டத்தை வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இனிஷியேஷன், அதே நேரத்தில் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து சுரேஷ் சார் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தியரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி தான் யார் வேணா பார்த்து இது பண்ணலாம். பட் ஹவ் ஆர் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ப்ராக்டிஸ் விச் வி டன் இன் கோர்ட். ஸோ அதனால ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நம்ம எவ்வளோக்குள்ள தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா we will build up our self confident. First of all, I would like to start my class with, we should come to the study of law as a well-read person. Well-read person அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, law is an combination of both subjective as well as objective laws. 1 + 1 = 2 அப்படின்னு மேக்ஸ் சொல்றது வந்து அப்ஜெக்டிவ். அதே நேரத்தில் ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்து நம்ம ஃபேஸ் பண்றதுன்றது சப்ஜெக்டிவ். இட் இஸ் பேஸ்ட் அப்பான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த பீப்புள். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சைக்காலஜி, சோஷியாலஜி, சயின்ஸ், ஜியாகிரபி, பிசிக்ஸ். இதில் இந்த வந்து நம்ம லா அப்படின்றது வந்து சிம்பிளா நான் வந்து சட்டம் மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஒரே ஒரு செக்ஷன் நம்ம எடுத்தோம் நம்ம சிவில் லால அப்படின்னா, இட் குட் பி லிங்க் டு ஆல் தி அதர் லாஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா லா கூடயும் அந்த செக்ஷனை நம்மளால லிங்க் பண்ண முடியும். ஸோ இன் திஸ் ஆஸ்பெக்ட், ஆஸ் செட் பை சுரேஷ் சார், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் சிவில் லா அப்படின்ற நேச்சர்ல, ஏன்னா இதுல சிவில் லான்றது வாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ஐ ஸ்பெசிஃபிகலி கர்டைல் மை செல்ஃப் டு சிவில் லா அண்ட் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஸ்பெசிஃபிகலி டு a doctrine and subsequently pertaining to gift, and subsequently I will link it with specific relief act and the contract act. சரியா? How we will start with the class, sir. First of all, I would like to say about the doctrine of feeding the estoppel. This doctrine is a basic doctrine, but however it is one of the important doctrine. எல்லாத்துக்குமே doctrine of feeding the estoppel அப்படின்னா என்ன மீனிங் தெரியும். But the applicability of the doctrine of feeding the estoppel plays a pivotal role in the practical aspect. That the doctrine of feeding the estoppel simply means that purchase of a property from a person who has no title, and that person subsequently acquires title, then the purchaser, that is the transferor, could benefit from the interest which he gets. என்ன அப்படின்னா சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தனக்கு உரிமை இல்லாத சொத்தை தனக்கு உரிமை இருப்பது போல் விற்பனை செய்துவிட்டு பின்னாளில் அவர் விற்பனை செய்த சொத்தில் அவருக்கு உரிமை ஏற்படும் பட்சத்தில் அந்த உரிமையை வாங்குபவர் கோரலாம். இதுதான் doctrine of feeding the estoppel by grant. Doctrine of feeding the estoppel. இதுல straight away
Section 43 of the Transfer of Property Act says about doctrine of feeding the estoppel. 43 என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, transferred by unauthorized person who subsequently acquires interest in property transfer. இதுல நமக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டுமே it is very much important. Where a person fraudulently or erroneously, the word which is used, the word fraudulently is being inserted by the Amendment Act of 1929. Fraudulently, when a person fraudulently or erroneously represents that he is authorized to transfer certain immovable property. He is authorized to transfer some immovable property and profess to transfer such property for consideration. Here, all the words are important. That the first thing is a person who by fraudulent or erroneous act he represents that he is authorized to transfer. He represents that எனக்கு இதை விற்பனைக்கார முழு அதிகாரம் உள்ளது and profess to transfer. அது மட்டும் இல்ல, அவர் டிரான்ஸ்ஃபரும் பண்றார். Such transfer shall at the option of the transferee. Transferee is nothing but the person who purchased the property. Transferee operate on any interest which the transfer may acquire in such property at any time during the contract of transfer subsists. That and subsequently, if at all the transferor who has done that, who has stated that he has transferred the property through fraudulent means or erroneous means, when he acquires any interest or right in the property after the transfer, the person who purchases the property, that is the transferor, gets right in the property. Get right in the interest which he acquired from the transferor. That yet another important word which has been used here is which the transfer may acquire in property at any time during which contract of transfer subsists. The contract of transfer has to subsist. Without the subsistence of contract, even though the transferor who has acquired the property or the right in a property, this person cannot ask. It is very much simple that the property A என்றவர் வந்து B க்கு property வித்துறாரு. But A doesn't have any right in the property. And subsequently, A acquires right in the property through succession. A stating that this property belongs to me and he has sold the property to B. And subsequently, A through succession acquired the same property. என்ன property B கிட்ட வித்தாரோ அந்த property அவருக்கு rights வந்துருது அந்த propertyக்கு after the transfer. And subsequently, when he acquired right in the property, P can ask that நீ எனக்கு ஏற்கனவே வித்துட்ட அப்படின்றதுனால உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதில் அக்வயர் ஆயிருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துருச்சு. And subsequently, I became absolute owner of the property. But for this, the conditions and the words which is used that the contract of transfer must subsist. This is the basic concept. That is feeding the estoppel. அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. Feeding the estoppel. What does feeding the estoppel means? Nothing. When the incapacity is gone, there will be an incapacity stating that at the time of the transfer, the transferor doesn't have any right in the property, or he has incapacity that he doesn't have any right in the property. And subsequently, when the incapacity is gone, estoppel is fed. எனக்கு estoppel, that the subsequent person, the transferee got right or interest in the property, he gets that yes, when the incapacity is gone, when the transfer's incapacity is gone, then the estoppel is fed. That is the reason why this doctrine is being mentioned as doctrine of feeding the estoppel. Now, we would like to see pertaining to the practical oriented of this act or the particular doctrine. That specifically it is being mentioned that the essential ingredients I have already said about this, and these essential ingredients and the person who asks for when this act will be applicable has to be seen. Here, for example, I give an example stating that a sale agreement is been specifically mentioned, or A makes a sale agreement to B. At the time of making the sale agreement,
or at the time of entering the contract for agreement to sell the property. Please note the word agreement to sell the property. At the time of this contract, A is not the owner of the property, or there is an incapacity on the part of A that he doesn't own the property. And subsequently, A gets right in the property. When subsequently A gets right in the property, can the person B, who is a holder of an agreement, you please note the word, which is not a transfer of sale, but it is an agreement. When a person who is having an agreement over the property can invoke section 43 of Transfer of Property Act. Because Transfer of Property Act specifically says that when there is a sale in the property, when the inability is being gone, and subsequently when the transfer acquire right in the property, the purchaser can ask for that right from the transferor, and he gets the right indirectly from the transferor. But whether this could be applicable to specific performance of contract. In this only, the specific and the beautiful nature of law is that which could not be applicable because of the reason the word which is used is transfer by unauthorized person. The first word itself says that it is a transfer by unauthorized person. Sale agreement is not a transfer. It is an agreement for contract to transfer the property. When it is an agreement of contract to transfer the property, section 43 of TP Act would not apply to specific performance of contract. This is a peculiar nature. But what are the other options available to the concerned person when he has acquired right in the property, or when he have entered into a contract with A, thinking that he is the owner of the property, or A has fraudulently or erroneously made the B to believe that he is the owner of the property. அவர்தான் சொத்துக்கு உரிமையாளர், அவர்தான் நினைச்சு நான் வந்து இந்த அக்ரிமெண்ட் உள்ள என்டர் ஆயிட்டேன். ஆனா பின்னாடி அவருக்கு அந்த சொத்து வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல செக்ஷன் 43 நான் இன்வோக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து செக்ஷன் 43 டிரான்ஸ்பரை பத்தி மட்டும் தான் பேசுதுன்ற பட்சத்துல சேல் அக்ரிமெண்ட் இஸ் நாட் ஏ டிரான்ஸ்பர் அப்படின்ற பட்சத்துல what are the other options I have? For this only, as I said already, ஒரு செக்ஷனை நாம பிடிச்சோம் அப்படின்னா நூல் பிடிச்ச மாதிரி all the sections in the Indian law could be dealt with. Section 13 of Specific Relief Act says about that. Section 13 of Specific Relief Act says that right of purchaser or leasing against person with no title or imperfect title. A specific section in Specific Relief Act which says that where a person contract to sell or let certain immovable property having no title or only an imperfect title, the purchaser or leasing, subject to the other provisions of this chapter, has the following rights. Namely, if the vendor or lessee has, subsequent to the contract, acquired any interest in the property, subsequent to the contract, if at all the vendor or the lessee has acquired interest in the property, the purchaser or leasing may compel him to make good the contract out of such interest. Hence, there is an option available in Specific Relief Act in section 13, which clearly says that a person who doesn't have any right in the property at the time of entering into specific performance of contract, and subsequently he gets or acquired title in the property. Here, section 43, through section 43, we will, based on section 43, we could not file a suit, but we can file a suit based upon section 13 of Specific Relief Act, wherein we could compel the person to deliver the property to the purchaser because of the reason that section 43 specifically dealt with only selling the property, not with contract made in the property. This is the first concept. And subsequently, for example, we consider that one of the practical difficulty in this is subsequently, for example, we take the second category of example. The second category of example is that we often come across the case in both in Kalakurchi Court as well as in Madras High Court, stating that a person would have purchased a property through auction.
that too particularly through court auction. A auction purchaser, at the time of the purchase of the auction, at the time of the purchase through auction, the person from whom he acquired, or he thinks that the person from whom he is acquiring the property has title over the property, or he is the absolute owner of the property. But subsequent to the auction purchase only, he came to know that the person is not the owner of the property, but after the auction, please note the word, after the auction purchase, the said concerned person has acquired title in the property. Whether the auction purchaser could invoke Section 43 of Transfer of Property Act is the practical question here. Because we know that we should not go against the four boundaries of law. The word which has been specifically mentioned in the law has to be dealt with. Here, Section 43, the word, each and every word is very much important in Section 43, because we all know about doctrine of feeding the estoppel. A person who acquired title to the property subsequently has to give the property. But this is not the only concept here. There are many conditions here, in which one of the practical difficulty is this, in which an auction purchaser who has purchased a property through auction, thinking that a concerned person is having right or title, absolute right in the property, but subsequently this person doesn't have any right in the property at the time of the auction purchase, but subsequently he acquires title in the property. ஏலம் எடுக்கும்போது அவருக்கு உரிமை இல்லை. ஏலம் எடுத்த பிறகு அந்த சொத்தை நான் ஏலம் எடுத்துட்டேன். ஏலம் எடுத்துட்ட பிறகுதான் அவருக்கு உரிமையே வருது. ஏலம் எடுத்துட்ட பிறகு அவருக்கு உரிமை வரும்பொழுது இதே மாதிரி செக்ஷன் 43ல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து subsequently he acquired interest in the property அப்படின்றதுனால எனக்கு ஒரு சொத்தை கொடுக்கணும், கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அப்படின்னா, this has been dealt by Honorable Supreme Court in Jog Singh vs Ramdas Madhav, AR 1996 Supreme Court, page number 2773, in which it has been specifically mentioned that auction purchase is not a voluntary sale, or the purchaser has not, or the transferor has not given any assertion, or there is no fraudulent or erroneous nature in the sale. In the இடத்துல auction purchase is been made through court. The original owner of the property has not made or made the purchaser to believe that he is the owner of the property. Those words are specifically mentioned in Section 43. Once again, if you read the Section 43 based upon this example, where a person fraudulently, erroneously represents that he is authorized. He represents here in an auction purchase, whether that particular person represents anything, nothing. And subsequently to transfer certain immovable property and profess to transfer such property for consideration. He should profess to transfer the property for consideration. Here he doesn't profess anything. And subsequent to it, such transfer shall, at the option of the transferee, operate on any interest which a transfer may acquire in such property at any time during which contract of transfer subsists. Here, there is no fraudulent or erroneous nature on the part of the transferor. Hence, Section 43 of Transfer of Property Act is not applicable to the present case, and this person, the auction purchaser, could not invoke Section 43 of the Transfer of Property Act. And he could not take the doctrine by his side to support his side, stating that it is doctrine of feeding the estoppel. But however, he has options under Section 115 of the Evidence Act, where it really says about estoppel, and in that estoppel, he could invoke those sections. But however, specifically, whether 43 could be invoked or not, if at all, is a question which could not be invoked through the words which is being used by the Parliament and subsequent to it. We would like to then, in what are all the natures this Section 43 is applicable? In what are the scenarios in which this Section 43 is applicable? That is the doctrine of feeding the estoppel. That if a purchaser, that you please note the word, where a person erroneously represents that he is authorized to transfer
certain immovable property and profers to transfer at the option of the transferee. Nothing in this section shall impair the right of the transferees in good faith for consideration without notice of existence of such option. The second paragraph specifically says that. For example, you consider that A is stating to B that he is the owner of the property, certain property. Here, B knows that A is not the owner of the property. Hence, there is the previous condition of erroneous or fraudulent representation, because since there is no estoppel when truth is known to both the parties, we could not invoke the point of estoppel where the truth is known to both the parties, stating that A is not the owner of the certain property and B knows that he is not the owner of the property. He doesn't believe. That is the second paragraph says. Nothing in these sections shall impair right of the transferee in good faith for consideration. And other word is consideration is very much important, which has been mentioned in both first as well as the second paragraph. For consideration without notice of the existence of said option. In this case, when both the person knows that what A stated is lie, when the transferee knows about the lie, he could not invoke section 43, however, which is subject to a matter of trial pertaining to based upon the pleadings as well as the evidence given before the honorable court. But if at all be established before the court that at the time of purchase itself, B knows that, or the transferee knows that he doesn't. He knows the truth about the property. When it has been established before the court, section 43 of the TP Act would not be favored in the side of the transferee. And for that, subsequently, the second nature is when it is a collusive sale. That the collusive sale is that to defeat the provisions of any law. That the collusive sales are when it will be made actually. That to defeat the provisions of any law. இது சட்டப்படி இது செல்லாது அப்படின்றதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற பட்சத்துல collusive a property will be sold. When the property, that is the reason why the word good faith is been used. A and B ரெண்டு பேருமே சேர்ந்து வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்னு இது இல்ல ஆனா பின்னாடி உனக்கு வரும் ஆனா உன் மேல for example considering the fact that we can say this considering the fact that A is not the owner of the property and subsequently A has sold the property to B and subsequently A acquires right in the property. And here, A has sold the property to C collusively to defeat the right of B. When it is a collusive sale, or the same property is being sold to B as well as to C. When the same property is being sold to B as well as to C, and subsequently with the intention to defeat the right of B, that a collusive document is being entered between A and C. When it is collusive in nature, section 43 is not applicable. And the third is any transaction which has been prohibited by legislature. For the immoral transactions or any other transactions we can say. And one of the peculiar further example is that we all would have read about section 14 of the Hindu Succession Act, where that it is simple that any property in the name of woman will become an absolute property in her name, in short. And subsequently, in detail, if you say, a Hindu man will have a perfected title to the property if at all a limited interest is given. It is a simple example. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஜீவனாம்சத்திற்காக நீங்க பயன்படுத்தலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கோ உங்களுக்கு இதுல இருந்து வர ஜீவனாம்சத்தை தான் நீங்க எடுத்துக்கணும். ஜீவனாம்சத்துக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். It is a customary practice which exists in the year of 1950s, 60s, which says that subsequently if a person is going for a second marriage for consideration, for example, we consider that A has married B
and subsequently through A and B, A has begotten a child A1 and subsequently B dies. A wants to marry C. At this scenario, சாதாரணமா நம்ம கிராமங்கள்ல இங்க பிராக்டிக்கல் ஓரியன்டட்ல ஏற்கனவே உனக்கு ஒரு பையன் இருக்கான், ஏற்கனவே உனக்கு ஒரு பையன் இருக்கிற பட்சத்துல இந்த சொத்துக்கெல்லாம் பையனுக்கு தான் போகும். என்னுடைய அதாவது அந்த சியோட ஃபாதரோ என்னுடைய பொண்ணுக்கு இவங்களுக்கு நீங்க வந்து என்ன கொடுக்க போறீங்க, இவங்களுக்கு என்ன செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஏ will execute a limited interest deed stating that ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 acres ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை இந்த ப்ராப்பர்ட்டில வருமானத்தை நீ வந்து உபயோகிச்சுக்கணும். இந்த 5 ஏக்கர்ல வர ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையிலையும் இஃப் அட் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து குழந்தைகள் உனக்கும் எனக்கும் குழந்தைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல, உனக்கு எனக்கு வாரிசு வந்தாங்கன்ற பட்சத்துல அந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க குழந்தைகளுக்கு போயிடும். உனக்கும் எனக்கு வாரிசு இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர உன்னுடைய ஜீவ திசை வரை இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர வருமானத்தை கொண்டு நீ வந்து இதை பயன்படுத்திட்டு வரலாம். அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர வருமானத்தை உன்னுடைய ஜீவ திசைக்கு பயன்படுத்தி உன்னுடைய ஜீவ திசைக்கு பின்பு இந்த ப்ராப்பர்ட்டி A1 கிட்ட போயிடும். A1 is none other than the son born through A and B, A and deceased B. இப்படின்ற பட்சத்துல the law specifically says that after 1956 there is no limited interest. All the limited interest which has been given for maintenance has been enlarged into larger interest, and the person who possesses a limited interest, a woman, please understand the word women, section 14 specifically says about women, a woman who has limited interest over the property, her interest is been enlarged into absolute right and she became absolute owner of the property. When this is the scenario, whether a person, a woman who is having a limited interest in the property has sold the property to a concerned person, stating that she is having a limited interest, and subsequently she became absolute owner of the property, whether in which the transfer could ask for or invoke section 43 of the TP Act. Here it says that which cannot be done so because there is no erroneous or fraudulent intention here. Hence, the essential conditions for section 43 is contract by a competent person. Shiva, please mute it. And subsequently, contract by a competent person. The second thing is a contract subsists when claim is being made by transfer. The word which is used is during which the contract of transfer subsists. There has to be a subsistence of contract. Without any contract, for example, A has executed a deed in favor of B thinking that he is the owner of the property. And subsequently, B here has rejected the sale deed stating that when he is not the owner of the property, I doesn't want this property. And here the contract doesn't subsist. When there is no subsistence of contract and the subsistence illa அப்படின்ற பட்சத்துல, whether after the rejection of the sale deed by B, could B can invoke section 43 of the TP Act, means he could not do so because at the time of the invoking section 43, there should be a subsistence of contract. When there is no subsistence of contract, section 43 could not be invoked. And the third essential ingredient is it has to be for some consideration. There has to be some consideration. Without consideration, the contract is not valid or the sale is not valid, which is a doctrine of equity, which is evenly mentioned in all the subjects. And subsequently, that subsequent to this doctrine, I think mostly we have discussed about this doctrine in every aspect, I think so, every practical aspects. And we would like to, straight away, I would like to invite you to the gift, which is been mentioned in TP Act. From section 122, which is mentioned in section 122 to 129 of TP Act in chapter 7. And subsequent section, the gift pertaining to section 122.
Section 122 says about gift. In the gift, it has been specifically mentioned that Section 122 defines gift actually. Gift is the transfer of certain existing movable or immovable property. Please note the word. Here, each and every word is very much important in law, and based upon the word only, we will play before the Honorable Court that gift for both movable as well as immovable property made voluntarily and without consideration by one person called the donor to another person called the donee and accepted by the donee or on behalf of the donee. In both the cases, it has to be accepted by the donee or by a person on behalf of the donee. And subsequently, acceptance when to be made. Such acceptance must be made during the lifetime of the donor and while he is still capable of giving. If the donee dies before acceptance, the gift is void. This has been mentioned in section 124. Here, the words or the ingredients of the words which is used in section 122 is, it is movable as well as immovable property, and it has to be made voluntarily, and it has to be made without consideration, and that there has to be an acceptance. And if at all the acceptance could not be given during the lifetime or when still the donor is capable of, then it is void. And subsequently, if the donee died before acceptance, the gift is void. In this, that we would like to invoke the practical aspect in gift. Section 122 says about the definition of gift, but it says about consideration. That is a consideration, whether the word or a definition for consideration is being given in the Transfer of Property Act. Yes. Section. The Transfer of Property Act doesn't say about consideration, but however, Section 2D of the Contract Act. Section 2D of the Contract Act says about the definition for the word consideration. That Section 2D says about in Contract Act, when at the desire of the promisor, please note the word, here donee, here the promisor, the person who, OR is the person who gives, ER is the person who takes, which is the different, is the simple understanding for promisor and the promise. When at the desire of the promisor, the promisee or any other person has done or abstained from doing or abstain from doing or does or abstain from doing or promises to do or abstain from doing something, such act or abstinence or promise is called a consideration for the promise. The word is very much simple. It is nothing. Consideration is nothing. Yeah, act has done. The first thing is consideration means the promise or any other person has done an act or abstain from doing. ஒரு செயலை செஞ்சிருக்கணும் or ஒரு செயலை செய்யாம இருந்திருக்கணும் or does or abstain from doing. ஒரு செயலை செஞ்சு அதே ரெண்டுமே இருந்திருக்கலாம், செய்யவும் செஞ்சிருக்கலாம், அதே நேரத்துல செய்யாமையும் இருந்திருக்கலாம். Or promises to do or abstain from doing something. Such act of abstinence or promise is called a consideration for the promise. Consideration ஒண்ணும் கிடையாதுங்க. It need not be based upon money. Please note the point. It need not be based upon money. It may be based upon a promise, an act, doing an act, not doing or abstain from doing an act, does or abstain from being both. Both he has done an act and not done an act for a particular reason or for a particular contract or for a particular say. எல்லாமே இதுல இருந்ததுன்னா it is a consideration. This is a definition for consideration which is being given in section 2D of the Contract Act. Subsequently, when it is coming for gift, that section 123 of the TP Act says about how the gift has to be effected. Transfer, how effected. For the purpose of making a gift of immovable property, please note the word, for an immovable property, the transfer must be effected by a registered instrument signed by or on behalf of the donor.
and attested by at least 2 witnesses. And here also one of the peculiar nature is that the word which has been used, immovable property, it has to be registered as per the Registration Act section 17. The transfer must be effected by a registered instrument signed by or on behalf of the donor. A gift need not always be given by a person straight away. On behalf of him, somebody also could give, and attested by at least 2 witnesses. Here, one of the peculiar word which is used is attested by at least 2 witnesses. Hence, that there has to be a minimum 2 witnesses. And subsequent to it, for the purpose of making a gift of which is for immovable, and for movable, for the purpose of making a gift of movable property, the transfer may be effected either by a registered instrument signed as aforesaid or by delivery. For an immovable property, it has to be registered, but for an movable property, it could be registered or through delivery, that the delivery of the property has to be done. What does this delivery mean? Which is also been explained in this section. Such delivery may be made in such a way as goods sold may be delivered. Like how a goods is been sold. ஒரு பொருளை நாம வந்து வாங்கும்போது எப்படி வாங்குறோமோ, விக்கும்போது எப்படி விக்கிறோமோ, அது மாதிரி அந்த டெலிவரி இருக்கணும் for a movable property, which is the word which has been specifically used in section 123. Here, the peculiar word or the word which is used is which has to be attested by at least 2 witnesses. Hence, what does attestation means? Where does the explanation for attestation is been given? The explanation for attestation is been given in section 3 of the Transfer of Property Act. Section 3 of TP Act says, attested in relation to an instrument. This could be used for both gift, will, and also for settlement also. And I will, in the course of the lecture, I will discuss about the difference between the settlement and the gift. Attested in relation to an instrument means and shall be deemed always to have been attested by 2 or more witnesses. Here, the word which is used in section 123 is at least by 2 witnesses. Section 3 corroborates the same by stating the word that it has to be by 2 or more witnesses, each of whom has seen the executant sign or affix his mark on the instrument. These are the words which is being used by the practical advocates or the advocates for cross-examination. Each of whom has seen the executant sign or affix his mark in the instrument. எழுதி கொடுப்பவர் கையெழுத்து போடுவதோ அல்லது அவர் கைரேகை வைப்பதையோ 2 witnessesல each of whom has seen, the word which is used has seen, அவங்க பார்த்திருக்கும், or has seen some other person sign the instrument in the presence and by the direction of the executor. இல்லை என்றால் அவர் இல்லாமல் வேறொரு நபர் எழுதி கொடுப்பவரின் சார்பாக இவர்கள் முன்பு கையெழுத்தோ அல்லது affix the thumb impression செய்திருக்க வேண்டும். Or has received from the executant a personal acknowledgement of his signature or mark or of the signature of such other person, and each of whom has signed the instrument in the presence of executant. இவர்களும் executant முன்னாடி கையெழுத்து போட்டிருக்க வேண்டும். But it shall not be necessary that more than one of such witnesses shall have been present at the same time, and no particular form of attestation shall be necessary. Here, the important word which is being used here is for the word attestation. It is none other than that both the persons should have seen the executant affix his signature or attesting, and subsequently the executant also should see that these persons has witnessed. And this is the place where in relation to proving and will, cross-examination will arise. Whether நான் வந்து சாதாரணமா வந்து cross-examination நான் வந்து எக்ஸிக்யூட்டன்ட் இது பண்ணும்போது பார்க்கல, நான் வந்து அவர் கையெழுத்து போட்டதை பார்க்கல அப்படின்னு ஒரு விட்னஸ் சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த வில் வந்து ப்ரூவ் ஆகாது. And subsequently, because it has to be proved through at least one attesting witness, which has been explained in section 68 and 68 of the Indian Evidence Act, which could not be proved through section 68, then 69 the 69 of the Evidence Act would comes into vogue.
in which it has to be proved through at least one attesting witnesses. When one of the attesting witnesses has not seen the executant or the person who deposed the evidence, or who has voluntarily entered the witness box to prove the contention of the will, when he says that he has not seen the signature of the executant or seen the signature of the executant, here the will, even though it is registered, it would not be proved and would not be considered as proof. And subsequently, coming to section 122 here, 123 here, sorry, that for the purpose of such delivery may be made in such a way as goods sold may be delivered. That is, for a movable property, it has to be registered, and for an immovable property, it has to be registered, or it may be registered, or it has to be delivered. How it has to be delivered? It is as if like a sale of goods, made in way as a goods is sold. And subsequently, section 124 says about gift of existence and future property. It is nothing but when a gift is being made pertaining to existing as well as future property. Here comes the difference between will as well as the gift, for practical sake. Here, when a gift is being made pertaining to an existing property, it is valid. When a gift is being made pertaining to a future property, that எனக்கு வந்து கள்ளக்குறிச்சியில இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அதே நேரத்துல எனக்கு மதுரையில நான் இந்த சொத்து வாங்க போறேன், இந்த நான் வாங்க போற சொத்தையும் உனக்கு நான் gift கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால், gift has to be absolute and it has to be given, because there has to be an acceptance. ஒரு இமேஜினரியான ஒரு விஷயத்தை வந்து we could not able to accept. When an imaginary thing cannot be accepted, and there is an essential ingredient for a gift, that there has to be an given, that somebody has to give, somebody has to take, that is accept, and there should not be any consideration. These are the three ingredients. In short, in practical oriented, we will say, in which when there is an imaginary property exists in Madurai, when it is exist in Madurai, which could not be accepted, when an imaginary thing cannot be accepted, here in this case, the section says that a gift comprising both existing and future property is void as to the letter. Is void as to the letter, which is pertaining to the future property, it is void. And subsequently, section 125 says, gift to several of whom one does not accept. It is also a simple concept. That the practical concept is that a person A is having, for considering that A is a person, that the father of BCD, and A gives a gift pertaining to BCD, in which BCD here, in which B is acquiring 2 acres of land, C is acquiring 2 acres of land, and D is having 2 acres of land, that a gift is being made pertaining to all the acres of land, in which subsequently here one of the person D says that he doesn't want to accept the gift of A. When he says that he doesn't want to accept the gift of A, here whether the gift given to both B and C is valid or not is a question which arises. When a particular person ஒருத்தர் வந்து gift அக்செப்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல மத்தவங்களுக்கு கொடுத்த கிஃப்டும் செல்லாது அப்படின்றது கிடையாது. மத்தவங்களுக்கு கொடுத்த gift செல்லும், but the gift is not valid as pertaining to the person who has not accepted. A gift of a thing to 2 or more persons or 2 or more donees of whom one does not accept it, it is void as to the interest which he would have taken had he accepted. அவர் அதை எடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் அவருக்கு என்ன கிடைச்சிருக்குமோ அதை பொறுத்தவரையிலும் அது செல்லாது, அவர் அக்செப்ட் பண்ணாத பட்சத்துல, because the essential ingredients of a gift is acceptance. And section 126 says about when gift may be suspended or revoked. It is one of the important section and the practical oriented section in the TP Act, where the donor and donee may agree that on the happening of any specified event which does not depend on the will of the donor. The word which is specifically we have to say is will of the donor. A gift shall be suspended or revoked. ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணி on the happening of a certain event, ஒரு ஈவென்ட் ஏற்படுற பட்சத்துல இந்த ஈவென்ட் நடந்தா இந்த will, இந்த தானம், இந்த gift செல்லாதுன்னு சொல்லிட்டு, if at all they accept that, on the
consent of both the donor as well as donee. Not particularly the word which is used at the, not at the mere will of the donor. When it is mere will of the donor, no void. Wholly or in part, as the case may be, a gift may also be revoked in any case, save want or failure of consideration, in which, if it were a contract, it might be rescinded. Save as aforesaid, a gift cannot be revoked. In the ரெண்டு condition தவிர gift cannot be revoked. That. அந்த கான்ட்ராக்ட்லயே it could be rescinded. இதை நான் வந்து மாத்தி எழுதுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிற பட்சத்துல which could be done, which is the second thing. Here, in this only, majority of the practical oriented cases will arise, in which in one of a particular case pertaining to that, in one of the case in which I handle, in which the father A has executed as a gift that a father is having two sons, B and C, in which one of the son is in Bombay, and subsequently one of the B is in Bombay, C is in the local area where the property is situated. In which, in the year of 1994, the father is executing a gift in favor of B, pertaining to half of the share of the property. So that the A is having 5 acres of land, in which A is giving gift pertaining to 2.5 acres of land. 2.5 acre வந்து A க்கு எழுதி வச்சவர். And subsequently, in the year of 2001, the same A is giving a gift pertaining to other half of the property. That is, மிச்சம் இருக்கிற 2.5 ஏக்கரை C க்கு எழுதி வைக்கிறார். மொத்தம் இருக்கிற 5 ஏக்கர்ல 2.5 ஏக்கர் B க்கு கொடுத்துறாரு 94ல. திருப்பி C க்கு வந்து 2001ல ஒரு 2.5 ஏக்கர் கொடுத்துறாரு. C க்கு 2001ல வந்து 2.5 ஏக்கர் கொடுக்கும்போது he has specifically mentioned the word என்னுடைய மூத்த மகன் இடத்திற்கும் தெற்கு, பிகாஸ் 2.5 ஏக்கர் இருக்கிற பட்சத்துல 4 பவுண்டரிஸ்க்கு பதிலா வடக்கு தெற்குன்னு பிரிச்சிடுறாரு. மூத்த மகனுடைய இடத்திற்கும் தெற்கு அப்படின்ற பட்சத்துல it is an indirect meaning that the northernmost extent of the property, the northern extent of the property is given to A, and the southern extent is been given to B. And subsequently, in the year of 2004, subsequently what the circumstances is being changed is this A is in Bombay. Taking this as an advantage, this B is in Bombay, the first son is in Bombay. Taking this as an advantage, the other son C, he compelled his father to execute or the cancel the gift deed. Subsequently, in the year of 2004, actually, 2004, A has cancelled the gift deed, executed to A. And subsequently, he again executed a gift deed in favor of B, stating that, நான் வந்து ஏற்கனவே எழுதி கொடுத்தேன், அதை வந்து ரத்து பண்ணிட்டேன், இப்ப திருப்பி வந்து இந்த 2.5 ஏக்கர் உனக்கே எழுதி கொடுக்குறேன், ஆக மொத்தம் 5 ஏக்கருக்கு நீமே ஓனர் ஆயிட்டேன். Now A is filing a suit stating that the cancellation of the gift deed is void, and he is seeking for declaration stating that the property, that the northern side of the suit survey number, that the particular survey number, the northern portion of the survey number belongs to declare that the northern portion of the suit property belongs to A, and to declare that the cancellation of the gift and the gift executed in favor of CS null and void. In this case, we involve section 126, in which it clearly says the donor and the donee may agree that on the happening of specific event which does not depend on the will of the donor, a gift shall be suspended or revoked, but the gift which the parties agree shall be revocable wholly or in part at the mere will of the donor is void. Here, the will of the donor is none other than the father, A. Without the concurrence as well as acceptance of B, he cannot able to cancel the gift deed or the settlement deed which he has executed in favor of his son B, because mere will of the donee is void. Then as per section 126 of the TPR, here the will is void one, the settlement is a void one, and subsequently that the court has declared that the cancellation, declared that the suit property, that the northernmost bounded suit property belongs to A, and the court has cancelled the gift deed which has been executed subsequently in favor of B in the year of 2004. Here,
This is a practical aspect in this section 126. And subsequently, and also illustrations and examples is also been given in section 126. And for the sake of the practical oriented, it is a simple example, which if you read itself, you can be able to understand that. And I would like to straight away take you to section 127, onerous gift, which is onerous gift is nothing but a gift which comes with or burdened with liability. ஒரு சாதாரணமா நம்ம வந்து பேசும்போது சொல்லுவோம், உரிமை இருக்கிற பட்சத்துல கடமை இருக்கும். எங்கெங்கெல்லாம் கடமை இருக்கோ அங்க உரிமை இருக்கு. எங்கெங்கெல்லாம் உரிமை இருக்கோ அங்க கடமை இருக்கு. For example, a person who is having an absolute power without responsibility is a dictator. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுங்க, எனக்கு வெறும் பவர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இட் இஸ் நாட் இன் டெமோக்ரஸி, இட் இஸ் அ டிக்டேட்டர்ஷிப் as like Hitler or some other person. There has to be a responsibility in democracy. இந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்கு அப்படின்ற பட்சத்துல எங்க நான் உரிமைன்ற வார்த்தையை சொல்லிட்டனோ அப்ப எனக்கு கடமையே இருக்கு. எங்க அப்பா அம்மா வீட்டுல எனக்கு தங்கறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன்னா அந்த இடத்துல எனக்கு அப்பா அம்மா பாத்துக்கிறதுக்கு எனக்கு கடமை இருக்கு. எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா சொத்துல உரிமை இருக்குன்னு சொல்ற பட்சத்துல அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுல எனக்கு கடமை இருக்கு. கடமை உரிமை ஆர் inseparable or both play hand in hand. In this section 127 says nothing about onerous gift. Onerous gift is where a gift is in the form of a single transfer to the same person of several things. ஒரே பர்சனுக்கு several things கொடுக்குறாங்க, of which one is and the other are not. Burdened by an obligation. ஒண்ணுத்துல வந்து அவருக்கு உரிமை கொடுக்குறாங்க, ஒண்ணுத்துல வந்து அவருக்கு கடமையை கொடுக்குறாங்க. That is burdened by obligation. The donee can take nothing by the gift unless he accepts it fully. That the word which has been used by the legislature has to be specifically mentioned. Transfer, single transfer to the same person. The word is single transfer. Single transfer la அதுல வந்து இந்த சொத்துக்கள்லாம் நான் வந்து எனக்கு வந்து இந்த சொத்துக்கள்லாம் இருக்குப்பா, இந்த சொத்துக்கள்லாம் சும்மா ஒரு கோடி விலை போகும், இந்த சொத்துக்கள்லாம் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு 20 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, அந்த கடனை நீ தான் அடைக்கணும், ஒரே டிரான்ஸ்பர்ல சொல்றாரு அப்படின்ற பட்சத்துல the person இல்ல நான் அந்த 1 கோடி விலை போறேன், நான் 1 கோடி பணத்தை எடுத்துக்கிறேன், இல்ல 1 கோடி பேங்க் டெபாசிட் எடுத்துக்கிறேன், ஆனா 20 லட்ச ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்ப ஒரு 1 கோடி எப்ப ரைட்ஸ் அவர் கேட்கிறாரோ அப்ப அவருக்கு liability வந்துருது. He is obligated to pay the 20 lakhs debt. And subsequently the second part is peculiar in one, which where a gift is in the form of two more separate and independent transfer. The word which is used is two or more separate and independent transfer. ஒன்னோட ஒன்னு ஒற்று வராமல் ஆர் உறவு முறை இல்லாமல் தனித்தனியே ஏற்பட்ட ஒரு டிரான்ஸ்பர். Two or more separate and independent transfer to the same person. அதே ஆளுக்கு ஏன்றவரு தன்னோட பையன் பிக்கு வந்து ஒரு இதுல வந்து பேங்க்ல இருக்க டெபாசிட்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு, இன்னொன்னுல வந்து என்னோட சொத்துக்கள்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மூணாவதா என்ன சொல்றாரு, ஒரு மூணாவது டிரான்ஸ்பர்ல என்ன சொல்றாரு, ஐயா இண்டிபெண்டன்ட் டிரான்ஸ்பர் இதெல்லாம் கடன் இருக்குப்பா, இந்த கடனை நீ தான் அடைக்கணும் அப்படின்னு மூணாவதா சொல்றாரு. இண்டிபெண்டன்ட் டிரான்ஸ்பர்ல சொல்றாருன்னா the donee is at liberty to accept one of them and refuse the other, although the former may be beneficial and the latter onerous. எது அவருக்கு பெனிஃபிஷியலா இருக்கோ அதை அவர் எடுத்துக்கலாம், அவருக்கு ஓனரஸா ஒண்ணும் கிடையாதுங்க, liability burden இருக்கிறத அவரு தவிர்த்துக்கலாம். But the main word which has been used by the legislature is two or more separate and independent transfer is the key word here. Onerous gift to disqualified person. Onerous gift to disqualified person na ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். ஒரு மைனருக்கு நான் கொடுக்குறேன், மைனர் could not able to make a decision. அவருக்கு வந்து நான் ரைட் சைட் லைபிலிட்டி கொடுக்குறேன், அவர் வந்து ரைட் சைட்ல வந்து எடுத்துக்கிட்டாரு, மைனருக்கு வந்து கொடுத்துட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, ஒரு சொத்துக்கு உரிமை கொடுத்துட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான், பேங்க்ல இருக்க டெபாசிட்லாம் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அதே நேரத்துல என்ன பண்றாரு, பேங்க் டெபாசிட்ல சொத்தை எடுத்துக்கிறாரு. சொத்தை எடுத்துக்கிட்டா 20 லட்ச ரூபாய் கடன் நீ தான்ப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு மைனருக்கு தராங்க. மைனர் வந்து அவர் வந்து இல்ல நான் வந்து சொத்தை எடுத்துக்கிறாரு. But he could not make a decision pertaining to that because it has to be understand that gift has to be accepted. இதுல அக்செப்டன்ஸ் அப்படின்றது அவரோட ஒரு கம்பீட்டன்ட் அக்செப்டன்ஸ் கொடுக்க முடியாது. சப்சிக்வெண்டா அவர் மேஜர் ஆகிறாரு. அதான் சொல்றாங்க, மேஜர் ஆன பிறகு அவர் அதுக்கப்புறமா அந்த சொத்தை அவர் வச்சிருந்தாருன்னா it automatically deemed that he has accepted the liability.
That is the word which has been used here. A donee not competent to contract, any person cannot competent to contract, and competent to contract section 11 lend 28, 29 only contract act சொல்லுது. A donee not competent to contract and accepting property burdened by any obligation is not bound by his acceptance, but if after becoming competent to contract, முதல்ல competent to contract கிடையாது, subsequent after becoming competent to contract and being aware of the obligation, அவர் competent வந்த பிறகு இந்த obligation பத்தி அவருக்கு தெரிஞ்ச பிறகு he retains the property given na he becomes so bound, அவர் வந்து அதுக்கு அந்த liabilityக்கு கடமைப்பட்டவர். It is the onerous gift and subsequent gift. Universal donee. Universal donee என்றது இன்னொரு சூப்பர் கான்செப்ட். Subject to the provision of section 127, which is onerous gift, where a gift consists of donor's whole property. சொத்து முழுக்க கொடுத்துறாருங்க, இவர்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இவர்கிட்ட இருக்க எல்லா சொத்தையுமே கொடுத்துறாரு. The donee is personally liable for all the debts due by the donor at the time of gift to the extent of property comprised therein. சொத்தை கொடுத்துறாரு, எல்லா சொத்தும் கொடுத்துறாரு, ஆனா அவருக்கு கடன் நிறைய இருக்கு. இவரு கடனை ஏமாத்ததுக்காக சொத்தை கொடுக்குறாருன்னு கூட வச்சுக்கோம், ஃபார் ஆர்குமெண்ட் சேக் ஆர் ஃபார் an example we consider that. அவருக்கு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு, ஆனா அவர் என்ன பண்றாரு, கடன் 4 கோடி ரூபாய்க்கு இருக்கு. அவர் வந்து இந்த சொத்தை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடன்காரங்கிட்ட இருந்து காப்பாற்றணும், கொடுக்கூடாதுன்ற இன்டென்ஷன்ல he settled the entire property to, that is a universal donee, to the entire person. அதாவது வந்து இவர் வந்து கொடுத்துறாரு to the entire property to a concerned person, AO BO CO கொடுத்துறாரு வச்சுக்கோங்க. கொடுத்துட்ட பிறகு இப்ப வந்து இந்த யூனிவர்சல் டோனிக்கு வந்து அவரோட லேபிலிட்டி வருமா வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரும். பிகாஸ் இட் ஆஸ் பர் at the time of the gift, that is the donee is personally liable, donina வாங்குறவர் is personally liable for all the debts due by and liabilities of the donee at the time of the gift to the extent of property comprised therein. இதுல அவருக்கும் ஒரு பிரீத்திங் கொடுக்குறாங்க. எப்பா நீ உனக்கு வந்து 4 கோடி கடன் இருக்கு, ஆனா 3 கோடி சொத்து உனக்கு கொடுத்துருக்காரு, அந்த 3 கோடிக்கு நீ லேபிள், மிச்சம் 1 கோடி நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் சொத்து எக்ஸ்டென்ட் எவ்வளவு வேல்யூவோ அந்த வேல்யூக்கு அவருக்கு கடன் இருக்கிறன்ற பட்சத்துல அந்த வேல்யூல கடனை நீ அடைச்சா போதும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குன்ற பட்சத்துல அதை எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம கொலூசிவ் ஃப்ராடுலண்ட் டிகிரி அப்படின்ற ஃப்ராடுலண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற வார்த்தை கொண்டு வரோம். நம்ம கொலூசிவா வந்து வித்தவுட் இஸ் நாட் எ பானஃபைட் பர்ச்சேசர் ஆர் ஹி இஸ் நாட் எ பானஃபைடு பர்சன் who has acquired a right in the property because his intention is to cheat or his intention is to defraud somebody. For example, in one of the practical aspect, in one of my case in which மனைவி மற்றும் 3 குழந்தைகள் என்ன பண்றாங்க, ஒரு இதுல they are filing for maintenance, they are filing for maintenance. அவங்க வந்து டிவிசி போட்டு வருவாங்க, டிவிசி போட்டு அதுல தீர்ப்பு வாங்கிடுறேன், நான் டிவிசில தீர்ப்பு வாங்கிடுறேன், சொத்துக்கள்லாம் இது பண்ணிடுறேன். ப்ராப்பர்ட்டி வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு, எனக்கு தீர்ப்பும் வந்துருது. ஆக்சுவலா 15,000 16,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க மந்த்லிக்கு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரே ப்ராப்பர்ட்டி தான், பட் she doesn't know about the property. After the maintenance amount is given, suddenly the husband is giving a gift pertaining to the property in favor of, யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா gift கொடுத்துறாரு அவங்க அப்பாக்கே அந்த ப்ராப்பர்ட்டியை. இந்த சீனரியோல when we are filing a separate suit stating that the said transfer is a void one or with an intention to defraud the maintenance amount, a gift is being executed and this is the only property the person is holding. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தவிர வேற ப்ராப்பர்ட்டியே கிடையாது. எங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவருக்கு அருகதையே வேற வராது. அவருக்கு எனக்கு இந்த பணத்தை தவிர வேற பணம் அவரால் கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல, இந்த பணத்தை தவிர வேற பணம், இந்த சொத்து தவிர அவருக்கு வேற ஒண்ணும் இல்லாத பட்சத்துல, அவரால் பணம் கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல, இந்த சொத்தை என்னோட கடனை எனக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்காக தான் அவர் வித்திருக்காரு, என்னோட தொகையை ஏமாத்த வேண்டியதா வித்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல இந்த சொத்து அவங்க ஏற்பட்ட டிரான்ஸ்பர் வந்து செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதான் யூனிவர்சல் டோனி அப்படின்ற கான்செப்ட் வருது. Subject to the provision of section 127, where a gift consists of donor's whole property, the donee is personally liable for all the debts due by and liabilities of the donor at the time of the gift to the extent of property comprised therein. இதுதான் section 128 சொல்லுது. 129 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, savings of donations, moritus causa and முகமதன். சிம்பிள்ங்க. ஒரு முகமதன் டெட் பெட்ல இருக்கும் பொழுது அவரு
அவர் ப்ராப்பர்ட்டியை கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சாரா, இன் முகமதன் லா gift need not be registered. Register ஆகணும்ன்றது கம்பல்சரி கிடையாது. When there is a dispute pertaining to or the transfer of when any provision is in dispute pertaining to Transfer of Property Act and the personal law of Mohammedan, the personal law of Mohammedan will prevail. முஸ்லிம் சட்டங்கள் தான் அதுல வந்து முன்னாடி நிற்கும், பர்சனல் லா தான் முன்னாடி நிற்கும். It will override the TP Act. Hence, as per section 123 of the Transfer of Property Act, if a Mohammedan who is in deathbed, that is the word moritus causa. அவர் வந்து இறக்கம் தருவாயில் இருக்கிற ஒரு முகமதன் ப்ராப்பர்ட்டியை வந்து கிஃப்ட் கொடுக்கும் பொழுது அது ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் தேர் ஹேஸ் டு பி தி டெலிவரி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி டெலிவர் பண்ணியிருக்கணும், which is subject to the proof and relevancy, which is before the honorable court. And these are pertaining to the gift. In the gift, that the practical oriented aspect is that what will play an important role in gift அப்படின்ற மாதிரி இருந்தா, கிஃப்ட்டுக்கும் வில்லுக்கும் செட்டில்மெண்ட் இது மூணு தாங்க மாறி மாறி வரும். when there is a condition, giftனால அப்சல்யூட், நான் கொடுத்துட்ட பிறகு அது முழுக்க முழுக்க அவங்ககிட்ட போயிடுது. that is the reason why section 124 says that future ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் நான் gift தர முடியாது. பட் ஆனா ஒரு உயிரை பொறுத்தவரையிலையும் ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டிக்கு தர முடியும். இனி எனக்கு கிடைக்கும் சொத்துக்கள் மதிப்புக்கான உயில் சாசனம், இந்த சொத்துக்களை நான் வாங்கியிருக்கேன், இதுக்கு பின்பு எனக்கு நான் வாங்க போற சொத்துக்களுக்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சொத்துக்களுக்குமே என்னுடைய மகன் அவருக்கு தான் ராஜ் பிரசனாக்கு தான் போய் சேரணும்னு சொல்றாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவருக்கே போய் சேரும். அவருக்கு அதுக்கப்புறம் அந்த வில் எழுதுனதுக்கு அப்புறம் கிடைச்ச ப்ராப்பர்ட்டியும் அவருக்கே போய் சேரும். ஆனா இந்த இடத்துல கிஃப்டை பொறுத்தவரையிலையும் it has to be specific because there has to be an acceptance இல்லாத பட்சத்துல acceptance imaginary, ஏற்கனவே சொன்ன மாதிரி imaginary acceptance கொடுக்க முடியாத பட்சத்துல it has to be specific property has to be done, has to be set. And subsequent will வந்து future property and subsequently செட்டில்மெண்ட்டுக்கும் கிஃப்ட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நிறைய ஒரு குழப்பம் வரும். சிம்பிள் கான்செப்ட். சார் இது செட்டில்மெண்ட் எழுதிருக்காங்க, கிஃப்ட்ன்ற வார்த்தை இல்லை சார்ன்னு சொல்லிட்டு, கிஃப்ட் வந்து மூணாவது நபருக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, ஒரு குழந்தை ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அந்த நம்ம ஃப்ரெண்டோட குழந்தை வந்து பிறந்த நாள் கொண்டாடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்டு குழந்தைக்கு நாம போய் கிஃப்ட் கொடுப்போம். நம்ம என்ன அந்த வேர்டு என்ன யூஸ் பண்றோம், நம்ம அங்க கிஃப்ட். நாம போயிட்டு ஒரு ஏதாச்சும் அதாவது மூவபிள் கிஃப்டோ இல்லை இம்மூவபிள் கிஃப்டோ எது வேணா தரலாம். ஹென்ஸ் கிஃப்ட் வந்து மூணாவது நபருக்கும் தரலாம். கிஃப்ட் வந்து பிளட் ரிலேஷனா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான இதுவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மூணாவது ரிலேஷன்ஸுக்கும் அதாவது இல்லாதவங்களுக்கும் கொடுக்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் தரலாம். ஆனா செட்டில்மெண்ட் அப்படின்றது ரிலேட்டிவ்ஸ்க்குள்ள ஏற்படுறது மட்டும்தான் செட்டில்மெண்ட். யாருக்குள்ள செட்டில்மெண்ட் ஏற்பட முடியும்? அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, பெரியப்பா, பெரியம்மா, இந்த பெரியப்பா, இந்த சின்னப்பா, இந்த சித்தப்பா, இந்த ஜெனரேஷன்ஸ்குள்ள தானே செட்டில்மெண்ட் பண்ண முடியும். செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஏற்படுறது செட்டில்மெண்ட். அது தேர்ட் பார்ட்டி கூட ஏற்பட்டாலும் ரிலேட்டிவ் கூட ஏற்பட்டாலும் அது கிஃப்ட். ஹென்ஸ் கிஃப்ட் இஸ் எ லார்ஜர் கான்செப்ட். கிஃப்ட் இன்க்ளூட்ஸ் செட்டில்மெண்ட். சரிங்களா? அண்ட் சப்சிக்வென்ட்லி இதுல கிஃப்டை பத்தி ஃபுல்லாவே நம்ம இது பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் நம்ம வந்து டாக்டரின் ஆஃப் ஃபீடிங் த எஸ்டோப்பல் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல பார்த்தோம். அண்ட் சப்சிக்வெண்ட்ல கிஃப்டை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம இதுல ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே நேரத்தில் டிபி ஆக்ட் 43 பொறுத்தவரைக்கும் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எந்தெந்த கேட்டகரியில நாம வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். கிஃப்டோட எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் வந்து செக்ஷன் 126 எப்படி இன்வோக் பண்றதுன்றத பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து இதை டெட்டுக்கு எப்படி பயன்படுத்தலாம், யூனிவர்சல் டோனினா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். சப்சிக்வெண்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கம்பைன்ட் வித் சிவில் லா வந்து ஓரளவு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் அட் ஆல் யூ ஹேவ் சார் சுரேஷ் சார். Good evening, sir. Participant, any other doubts pertaining to the topic, you can please clarify with sir. டவுட்ஸ் உங்களுக்கு எது இருந்தாலும் கேட்கலாம். நாம இப்ப எடுத்த டாபிக்ல ஆக்சுவலா சைட்டேஷன்ஸ் ஒருத்தவங்க கேட்டாங்க. சைட்டேஷன் sir, difference between gift and மேடம். gift and மேடம் நான் settlement. கூப்பிடுறேன் மேடம். Hello மேடம் சொல்லுங்க மேடம்.
doubt Sir, ன்னு- sir, I have a doubt, sir. சொல்லுங்க மேடம். Sir, actually, you said that for a transfer of property for the donee, there lies a liability and also there lies a duty and also right to the Rights and one who. liability. Yes, sir. Whether can we bring up this for a partition suit? I mean that we cannot. பார்ட்டிஷன் say- ஷூட்லயே சொல்லலாம். நாங்க சாதாரணமா பார்ட்டிஷன் ஷூட்ல வந்து வாட் வி வில் டு, ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் அன் பிராக்டிகல் ஓரியன்டட் எக்ஸாம்பிள். பையன் இருப்பான், 2 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பையன் வந்து ஆக்சுவலா அப்பா கூடயே இருந்திருப்பான். அப்பா கூட வந்து கிணறு வெட்டி இருப்பாங்க. கிணத்துக்கு இவன் செலவு பண்ணிருப்பான், இல்ல இவனே வந்து கிணத்துல ஒரு கூலி ஆளா நின்று வேலை செஞ்சிருப்பான். எல்லாமே செஞ்சு கிணறு வச்சு ஒரு மோட்டார் வாங்கி இவனே ஃபுல்லா அந்த அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு இது பண்ணியிருப்பான். ஒரு கிணறு வெட்டுறதுக்கு இவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவாயிருக்கும். ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவாயிருக்கும். அப்பா வயசானவர் அப்படின்ற பட்சத்துல இவன் தான் அந்த 13 லட்ச ரூபா ஒரு கடன் வாங்குறான். ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கான், பாண்ட் எழுதி கொடுத்து கடன் வாங்கியிருக்கான்ற பட்சத்துல சடன்லி தட் தி டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அவங்க சிஸ்டர், அதாவது இவனோட சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, பார்ட்டிஷன் கேட்கறாங்க அப்பா இறந்த பிறகு. அப்ப இவன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த கிணறு வெட்டினேன், இந்த கிணறு வெட்டினதுக்கு நான் வந்து 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இல்ல இந்த சொத்து என்கிட்ட வந்ததுனால எங்க அப்பா எனக்கு இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருந்தாரு, இந்த கடன்லாம் நான் அடைச்சிருக்கேன். நீங்க வந்து எப்ப உங்க இதுல நீங்க வந்து ஒரு உரிமை கேட்கறீங்களோ, ரைட்ஸ் கேட்கறீங்களோ, இந்த சொத்தை பங்கு கொடுக்குறது எனக்கு ஆட்சேபனை கிடையாது. பட் ஆனா நான் வந்து ஏற்கனவே கொடுத்த கடன், சொத்துல உரிமை கேட்கிற பட்சத்துல நம்ம அப்பாவுக்கு இருந்த ஏற்கனவே கடன், இந்த நிலத்தை நான் டெவலப் பண்றதுக்காக ஏற்பட்ட கடன், அதுலயும் உங்க ஷேரை நீங்க கொடுக்க கடமைப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நாம ஒரு ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்ல எழுதுவோம். டிராஃப்ட்ல நம்ம இந்த இத கூட மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா மென்ஷன் அப்படிதான் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஆக்சுவலா ஒரு 2-3 கேஸ் நம்ம அப்படியும் ஜெயிச்சிருக்கோம் ஆக்சுவலா. ஏன்னா வந்து பாண்ட் எழுதி கொடுத்துறது எவிடன்ஸ் விட்டு பாண்டை நம்ம பாண்ட் எழுதி கொடுத்தோம், இவரு தான் கல்யாணம் ஆமாங்க என்கிட்ட 10 லட்சம் வாங்கினாரு, வாங்கினதை திருப்பி கொடுத்தா இந்த தேதியில வாங்கினாரு, இந்த தேதியில கொடுத்தாரு, பாண்டை பாருங்க அப்படின்னு அந்த பாண்டை எக்ஸிபிட்டா மார்க் பண்றோம். எதுக்கு வாங்கினாருன்னா கிணறு வெட்ட வாங்கினேன்னு சொல்லிட்டு. அப்பாவோட ப்ராப்பர்ட்டி அட் த டைம் ஆஃப் தி அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது இந்த சர்வே நம்பர்ல கிணறு கிடையாது, எஃப்எம்பி பாருங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா கிணறு இருக்கு, இது நான் அவர் இறந்த பிறகு இது பண்ணிருக்கேன், இப்ப இருக்கிற எஃப்எம்பி பாருங்க. இப்ப இந்த கிணறு இருக்கிற பட்சத்துல இந்த கிணறுக்கான கடன் எப்ப உரிமை இருக்கோ அங்க கடமை இருக்கு. இட் இஸ் இன்செப்பரபிள் இன் ஆல் த ஃபார்ம்ஸ். ஓகே சார். சைட்டேஷன் ஆக்சுவலா எந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு சைட்டேஷன் சொன்ன உங்ககிட்ட நானு? Sir, with regard to specific relief act. With regard to specific relief act. இல்ல ஆக்சுவலா with regard to execution சொன்னேன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா வந்து regards to auction purchase. auction purchase, ரைட்டா? Yes, sir. அது வந்து ஜோக்சிங் வைஸ் ராம்தாஸ் மாதவ், AR 1996 Supreme Court 2773. I doesn't want to burden you with the heavy citations. Practical aspect நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நாம வந்து which could be applicable through the evidences actually. ஏன்னா based upon evidence of the case எல்லாம் மாறும். ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லையோ இல்லைன்னா வந்து கிஃப்டையோ வந்து கொடுக்கும்போது வந்து அட்டஸ்டட் அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றோம் சார். அதனால ப்ரூஃப் பண்ணும்போது வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த அட்டஸ்டட் அந்த நபர்களுமே இல்ல, டோனருமே இல்ல அப்படின்னா அப்ப டோனுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் வருதுன்னா அது எப்படி அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க சார்? சார் ஒண்ணும் கிடையாது. That is the reason why section 69 of Evidence Act says. Section 16 of Evidence Act says that when the attesting witness are not there. For example, நம்ம இப்படி வச்சுப்போம், ஒரு வில் எழுதுறாங்க, அந்த வில்ல வந்து A, B 2 பேரும் சாட்சி எழுதி போட்டிருக்காங்க. அந்த வில்ல வந்து 1996 ஆக்சுவலா ஒரு ப்ராக்டிக்கல் கேஸ் என்கிட்ட அது மாதிரி இருக்கு. நம்ம அந்த கேஸும் ஜெயிச்ச கேஸ் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000ல வில் எழுதிருக்காரு ஃபாதர். 2000ல வில் எழுதும்போது சாதாரணமா ஒருத்தர் வில் எழுதுறாருன்னா அவர் யாரை கூப்பிடுவார்? அவரோட ஏஜ் குரூப்பால தானே கூப்பிடுவாரு. ஃபாதர் வந்து ஒரு வில் எழுதும் போதே 65 வயசு. 2021ல கேஸ் வருது, 21 வருஷம் கழிச்சு வருது. 65ல இருந்து 75, 85, 86 வயசு. வில்லுல யார் சாட்சி கையெழுத்து போட்டாங்கன்னே தெரியல. வில்லுல யார் சாட்சி கையெழுத்து போட்டாங்கன்னே தெரியாத பட்சத்துல, இல்ல எங்க கேஸ்ல அந்த இது 2 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சது, பட் ரொம்ப ஏஜ்டு. அதுல 2 பேருமே இருக்காங்களான்னு தேடி பார்க்கும்போது 2 பேருமே இல்ல, ஆக்சுவலா இறந்துட்டாங்க. எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, இது எங்க அப்பா கையெழுத்து தான் அப்படின்னு ஒன் ஆஃப் தி லீகல் ஹையர், அதாவது உள்ள சாட்சி கையெழுத்து போட்டோட லீகல் ஹையரை கூப்பிட்டு இவர் தான் கையெழுத்து, எங்க அப்பா கையெழுத்து தான் இதுன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா நம்ம ப்ரூவ் பண்ணலாம். Because there is no other option, which has been explained in section 69 of the Indian Evidence Act.
சார் சார் கிஃப்ட்ல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நான் ரிவோக் பண்ணிக்கிறேன் ஸ்பெசிபிக்கா எழுதியிருந்தாங்கன்னா ரிவோக் பண்ணிக்கலாம். he can revoke it because with the consent of the person only அதை எழுதுறாங்க. because donor and donee ரெண்டு பேத்துக்குமே as per section 126ல இருக்கிற கண்டிஷனே ரெண்டு பேருமே with the consent அங்க இருக்கு. இது அந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் செக்ஷன் 23ல இந்த செட்டில்மெண்ட் எழுதுறாங்களா சார், அது இதை வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கலாமா? சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து இட் இஸ் a ஸ்பெஷல் ஆக்ட் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ். இதுல பிராக்டிகலா பேசணும்னா பெருசா ரெவென்யூ பீப்புள் டசன்ட் நோ அபவுட் லா சார். அவங்களுக்கு வந்து என்ன சட்டம் இது, இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் எப்ப வந்துச்சோ அதுக்கு வந்து இது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான். ஆனா இவங்க 81-91 எழுதின இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2002 எழுதின வில்லெல்லாம் தானத்தெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதுக்கப்புறம் எழுதினதை வந்து தட் டு எ ஸ்பெசிபிக் கண்டிஷன் இஸ் ஆர் இன் சீனியர் சிட்டிசன் ஆக்ட். இஃப் அட் ஆல் தி மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் பின் கிவன், எப்ப உங்க அப்பனுக்கு நீ சோறு கொள்ள இல்ல உங்க அம்மாவுக்கு நீங்க சோறு கொள்ள அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஜீவனாம்சம் கேட்கறாங்க. ஆனா அவங்க சொத்தை நீ வாங்கிக்கிட்டியா, அதுவும் இந்த ஆக்ட் வந்து 2005க்கு அப்புறம் நீ வந்து அமுலுக்கு வந்த பிறகுதான் நீ வாங்கிக்கிற, அதனால இது வந்து எங்க பர்வியூ உள்ள வருது, நீ மாசம் இவ்வளவு ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டவன் அப்படின்னு முதல்ல ஜீவனாம்சம் சொல்லணும். அந்த ஜீவனாம்சத்தை கொடுக்காத பட்சத்துலதான் if at all the maintenance amount is not been given, then the property has to be cancelled, settlement has to be cancelled. எங்க இதுல ஒரு இதுல ஆர்டிஓ வந்து 2003 டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணி ஹைகோர்ட்ல கொண்டு போயிட்டு இது வந்து செல்லவே செல்லாதுன்னு சொல்லிட்டு நாங்க ரிவர்சல் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து அந்த ஆக்ட் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. சார் செக்ஷன் 129 பொறுத்த மட்டும் மற்ற ரீஜன்ஸோட ஸ்டேட்டஸ் என்னங்க சார்? முகமது லான் மட்டும் தான் சொல்லிருக்கு. சோ முகமது லான் ஒன்லி சார், gift வந்து need not be registered சார், அவ்வளவுதான் அதுல. பட் it has to be, the property has to be delivered சார் அதுல. ஏன்னா முகமது அதர் ரிலீஜன் சோ புரியல, நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. இதுல முகமது அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இருக்காங்க சார். அதர் ரிலிஜன் முழுக்க இந்தியன் சக்சஷன் ஆக்ட் உள்ள வந்துடுறாங்க இல்லையா? கிறிஸ்டியன்ஸ் வேற யாரு, ஹிந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ், சரிங்களா? மொத்தம் அவங்க இந்தியன் சக்சஷன் ஆக்ட் உள்ள வந்துடுறாங்க. So they will be governed by Indian Succession Act as well as the other laws. ஏன்னா பர்சனல் லா அப்படின்றது யாருக்கு சார் இருக்கு? ஹிந்துஸ்க்கும், ஹிந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் 3 பேர் தான் இருக்கு. Christians are governed by Indian Succession Act. Indian Succession Act. And subsequently Muslims ku Muhammadan law, Hindu ku Hindu law. நமக்கு டிபி ஆக்ட பொறுத்தவரையிலும் 123 to 127 அவங்களுக்கு இதாகும். இப்போ முகமதன் லா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டெட் பெட்ல இருக்கிற முஸ்லீம் என்ன பண்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஒன்றை நான் கொடுத்துறேன் அப்படின்றாரு. பட் சப்சிக்வெண்டா அவர் புழைச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒண்ணு என்ன பண்றாரு, இல்ல நான் ப்ராப்பர்ட்டி உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணியே தரேன் அப்படின்றாரு. அவர் எப்ப ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரோ செக்ஷன் 123 comes into play. இது செக்ஷன் 123 to 128 வந்து முஸ்லிம்ஸ்க்கு செல்லாதுன்றது கிடையாது, அவங்களுக்கும் செல்லும். ஆனா when it is reduced into writing, section 123 of TP Act, section 123 to 129 comes into play, 128 comes into play when it is oral, which could be given by the Muslim. That is the only exception to it. செட்டில்மெண்ட் ஈடுக்கும் கிஃப்ட் ஈடுக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுனா அது செட்டில்மெண்ட்டுங்க. பிளட் ரிலேஷனுக்கு எழுதுனா உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியை நீங்க பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து 2+2 நினைக்கிறேன் ஆக்சுவலா, இல்ல 3+1 தெரியல செட்டில்மெண்ட் டீடுக்கு. பட் அதே இது வந்து கிஃப்ட்டுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேற. ரிலேட்டிவ்ஸ் இல்லாம நம்ம கிஃப்ட் 3வது நபருக்கும் தரலாம். அதுதான் அந்த பர்த்டே எக்ஸாம்பிள் சொன்னேன்.